The nursery creates a path for one of the things that she was mentioning, and that's also mentioned last Sunday, is one big problem is our food habits now. Somebody asked me about this Bombay port first thing. Who was a liar? ராணி எலிசபெத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து போயிட்டாங்க. இங்கே இருக்கேன். அதாவது நிறைய குழந்தைங்க 5 வயசு வரதுக்கு முன்னால நல்ல வைட்டமின் ஏ இல்லாதனால லைட்டாக போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த வாலண்டியர்ஸ் கொண்டாடுவாங்க. நம்ம இந்த வில்லேஜில் வந்துருக்காங்களா? நாங்கள் போன பிறகு இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு இங்கே வில் டேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வில் ப்ரொவைட் தம் வைட்டமின் ஏ டேப்லெட் என்னென்ன கொடுத்து வில் ப்ரிவென்ட் பிளைண்ட்னஸ். வந்த பிறகு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வருமுன் காப்போம். அந்த ஸ்கீமை நீங்கள் ஆரம்பிச்சு நீங்கள் சொல்லுன்னா என்னென்ன பண்ண முதல்ல ஸ்ட்ராட்டஜி எடுக்கட்டும். நீங்கள் எந்தெந்த அந்த வார்டு கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கூட 2-3 இடத்துக்கு போய் சொன்னாங்கன்னா ஒருத்தர் அவங்க கூட பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணணும் போது புதுசாக பண்ண தெரியாது. அவங்களும் அந்த வார்டு கவுன்சிலர் சேர்ந்து இது பண்ணுங்க. அவங்க கூட நீங்கள் அந்த வாலண்டியர் அனுப்பிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த செம்பாக்கம் வில்லேஜும் நாங்கள் ரோட்ரையும் ரொம்ப க்ளோஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு இடமா. ஸோ இந்த ஸ்கீமையும் முதல்ல இங்கே ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல சொன்னது நாங்கள் முதல்ல செம்பாக்கம் தான் பண்ணணும்னு சொன்னோம். ஏன்னா எது பண்ணாலும் முதல்ல நான் தான் சொன்னேன் முதல்ல செம்பாக்கத்தை பண்ணிட்டு தான் அப்புறம் மற்ற பண்ணணும்னு சொல்லுவோம். முக்கிய காரணம் எலிசபெத் இருக்காங்க. ஆமாம். ஆனால் இந்த ஸ்கீம் என்ன இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணலை. அதனால் இதில் பண்ணி ஆரம்பித்து நம்ம வெற்றிகரமாக பண்ணோம்னா நம்ம அதுக்கு பிறகு நல்ல இதுவும் கிடைக்கும். ரெண்டாவது பிறவையோட இங்கே இருக்கிறவங்க யாரும் குழந்தைங்க கேட்டு அதான் முக்கியம். பெருமை அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும் இது புதுசாக லேப் ஆரம்பிச்சிருக்கோம். லேண்டை பார்த்துட்டு ரொட்டேரிங் போகிறாங்க. இவங்க இன்னும் மெம்பர் எனக்கு தெரியும், நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன அவங்க தான் அட்வைஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது நல்லா இது பண்ணி வில் மேக் இட் ஆஸ் பிக் as possible so that செம்பாக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான டெஸ்ட்டும் இப்போ ஆரம்பித்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணலாம். அதாவது சென்னையில் அவங்க வந்து ஒரு பெரிய லேப் வச்சுருக்காங்க, ஏர்லிக் லெபார்ட்டரி. அதாவது VVVVIP அவங்க எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி லேப் நடத்தணும், என்னென்ன டெஸ்ட் எல்லாம் போகணும், என்ன டெஸ்ட் டியூபு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க இதெல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி இந்த இது ரொம்ப நல்லா நடத்தணும். நாளைக்கு இது மேலே கட்ட முடியும்னா நீங்கள் பெர்மிஷன் வாங்கி அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்றதை நீங்கள் உங்கள் கவுன்சிலெலாம் யோசித்து வைங்க. அது அப்புறம் பேசலாம். வாங்க உள்ள போகலாம். Often a lot of children and women come. So how many patients do you handle on an average? On an average now it's about 60 or so. So it was 35, it's almost double now. We even was the same number of patients. So we got that. They are now inaugurating a small lab which is started now. I think this is a come,
Somebody can come. இங்க வந்துடலாமா கொஞ்சம் ஒன் செகண்ட் இங்க வந்துடலாம் So doing basic hematology like CCHP, clinical pathology, like fluid protein, and also biochemical like blood sugar. இப்போ எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க எங்க அனுப்புவீங்க இப்போ அதுக்கு முன்னால சோ இப்போ இங்க Especially for pregnancy, they want hemoglobin, blood protein, and the blood sugar are essential for them. இந்த மாதிரி கேஸோட இங்க எல்லா கேஸும் வரும். மலேரியா டைஃபாய்டு எல்லாம் LRI எல்லாம் வரும். Typhoid also வைடல் பண்ணார் வைடல் கூட பண்றீங்களா blood sugar, இது எம்பிக்கு இதுல பாத்துறீங்க ஓ ஸ்லீப்லெஸ் செட் பண்ணி பண்ணிருக்கீங்க DC கூட who will be the chief laboratory technician Very வெரி குட் All these are parents, right? we have record of all the patients very properly maintained for every case dates so they keep dates put what they came from so individually maintained everybody the doctor takes up like a case sheet Each patient we have read notes. எவ்வளவு books இருக்கீங்க Thousands, man. 3,000 man. but properly absolutely And she is well versed with everything. What next one? yes you give a name and pick up and Alphabetic order. We are in. properly maintained. antinatal prenatal Tuesday. like to ask some questions on how they feel about the முன்னால வந்துட்டீங்களா முன்னால சிகிச்சைக்கு வந்துட்டீங்களா யார் சொன்னாங்க நீங்க இதெல்லாம் பண்றாங்க ஊர்ல நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்களா என்னன்னா சொல்றாங்களா நீங்க வந்துருக்கீங்களா இங்க முன்னால ஒரு கண்ணுக்கு கொஞ்சம் இது பார்க்கணுமா we are like ஆ ஆ கண்ணு ஏதாவது ஆபரேஷன் பண்ணாங்களா ஆ ஆ ஆ இன்னைக்கு என்னத்துக்கு வந்திருக்கீங்க தலை வலிக்குதா மழை நாள் அதனாலயா மழை நாள் எப்போவுமே வலிக்குதா நீங்க இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா எவ்வளவு நாளா வந்திருக்கீங்க சீட்டு எழுதி கொடுப்பாங்களா ஊசி போடுவீங்களா All these patients are chronic 5 years, 6 years. இங்க வரதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நல்லா எல்லாம் இருக்காங்களா? எல்லாம்
எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களா? ஆண்டவங்க இல்ல, அதனால அப்பப்போ ஏதோ கொஞ்சம் பண்ண முடியுமே ஒழிய எல்லாத்தையும் சரிப்படுத்துறது அது மேல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மனசு வச்சாதான் நடக்கும். 2 வாட்டி பண்ணாங்களா? அந்த ஐ கேம் பண்ணும்போது இங்க கண் வைத்து இந்த கேம்ப் நடத்துவாங்க, அப்போ அதை ஸ்பெஷலா பார்த்து சொல்லுவோம். சரிங்களா? கண்ணு கம்ப்ளீட்டா கெட்டு போச்சுன்னா உடனே செய்ய முடியாது. கண்ணில் கொஞ்சம் இடிச்சிருந்ததுன்னா அதை சரி பண்ணி இல்ல பிரசன்ட் டைம் பாருங்க சார். ஒன் செகண்ட். தேங்க்யூ சார். நீங்க எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? பையனுக்கு என்ன ஜுரம் அடிக்குதா? முன்னால வந்திருக்கீங்களா பையன் ஆச்சுன்னா? எவ்வளவு வருஷமா, என்ன வயசு ஆச்சு? எவ்வளோ வயசு? முன்னால வந்திருக்கீங்களா இங்க? கவனிக்கிறாங்களா நல்லா? அதனால தான் நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. என்ன காய்ச்சல் ஏதாவது சொன்னாங்களா? காலுக்கு அந்த இது ஒண்ணு போடலையா? சரியாயிடுச்சா? எல்லாம் நல்லா கவனிப்பாங்க. போய் பாரு உள்ள லைட் போ, நீ போய் பாரு அதுக்குள்ள. கல்யாணம் பண்ணுறது கௌதம் வாங்க. இந்த டைனிங் ஹாலில் என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? பஞ்சாயத்துல பக்கம் 2 ரூம் இருக்குல்ல, ஃபுல்லா டைனிங் ஒன்றும் கேட்குறாங்க. நான் கேட்டால் இந்த சேர்ஸ் எல்லாம் வேற வாங்கி போயிட்டு வந்தோன்னா 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணி கல்யாணத்தில் டெய்லி ஒரு நாளில் வருவாங்க. நீங்கள் இந்த வருஷம் கர்நாடகத்தில் வெளியே கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் இங்கே தான் நடக்கணும்னு சொல்லணும். நீங்கள் எப்படி அவங்க கொட்டா போட்டாலும் உங்களுக்கு ஆயிடுமே சார், 1000 ரூபாய்க்கு மேலே போட்டால் அந்த பொருட்களை எடுத்து போட முடியும். இவ்வளோ இடம் நல்லா இருக்குது, இங்கே ஜனங்க போடுறதுக்கெல்லாம் நல்லா இடம் இருக்குது. Pillars of Sambakam are left and right. தாம்பரம் வழியா போங்க. Very good. Sir, handing over பண்ணுங்க சார். Thank you sir. The administration of this project also. We have involved them this year on all our projects. Kind enough to associate. நாங்கள் தானே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு We give a report to the chairman so that we have a follow-up. That is good. Very noble of them to get involved. The teachers.
பேக்கில் ஒரு பேக் கொடுங்க அப்படி கொடுத்தாங்க இது ஒன்று அப்பா எந்த கையில வாங்குறீங்க? எந்த கையில வாங்குறீங்க? டீச்சர் இந்த ஒரு பாக்கெட் அவங்க ஒரு சின்ன குழந்தைய சாப்பிட்டா அப்புறம் அந்த டிஸ்பென்சரி நாளைக்கு போவாங்க. அதனால நீங்க பார்த்து இருந்து புகை வரக்கூடாது இதுக்குள்ள. ரொம்ப பயந்து வாங்குறீங்க. இதுதான் கரெக்ட். இப்ப சினிமாவுக்கு போற மாதிரி தெரிகிறீங்க. எவ்வளவு குழந்தை இருக்காங்க? 35. ஏன் இன்னைக்கு 8 பேர் தான் இருக்காங்க? ஆயா போயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க? கூலி வேலைக்கு போறாங்களா? எங்க இந்த சுத்தி வட்டாரத்துல இங்கே கிச்சன் இருக்கு. இந்த புகை இல்லாம ஒரு இது அடுப்பு இருக்கும், அதை நம்ம வைக்கலாமா? அதை வெளியில எப்படி போறோம்? இல்ல நம்ம ரூரல் ஸ்கீம்ல இருக்குல்ல, நம்ம சொல்லலாம். அவங்க ஒரு அடுப்பு போட்டாங்கன்னா இந்த புகை இதுக்குள்ள வரும். ஸ்மோக்லெஸ் சூடான என்ன வயசு? 2.5 வயசுல 5. என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? ப்ரீ ஸ்கூல் எல்லாமே வந்து விளையாட்டு மூலமா தான் பாடங்கள் செய்யணும். வரைதல், கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. பேப்பர் மூலமா அவங்க எளிய முறையில் என்னென்ன சாதனை இருக்கோ அது மூலமா விளையாட்டு மூலம் தான் பெரும்பாலும் பாடம். உங்களுக்கு எங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க? எங்களுக்கு வந்து எஸ்வி நகரத்தை முதல்ல எடுத்தேன் நான். இப்போ வந்து குளம்பேட்டை எடுத்துருக்கோம். போன வாரம் தான் எடுத்துருக்கோம். ப்ரீ ஸ்கூல் இது ஏதாவது சாமான் ஏதாவது எல்லாம் கொடுத்துருக்காங்களா? உபகரணங்கள் நம்ம ரெகுலர் ஸ்கூல்ஸ் எப்படின்னா பிடிஎன் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், அவங்க தான் பீரோ கீரோ எல்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல லோக்கல்ஸ் நிறைய செய்திருக்காரு சார். எதையும் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. அதனால எல்லாமே ஒரு வீட்டில் வச்சுட்டு அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எலி தொல்லை இருக்கிறவங்க இந்த ஸ்கூல் பேர் எலிமெண்டரி ஸ்கூல். நான் ஒரு பீரோ கொடுத்த ஸ்டோரி சொல்லி நம்ம வெஜ்ஜி டீச்சர் எங்க செக்ரட்டரி மிஸ்டர் சங்கர் வந்து ஒரு 3 வண்டி சக்கரமும் ஒரு குதிரை இருக்குல்ல, யாருமே கைதட்ட மாட்டேங்கிறீங்களா? அதனால in Rotary that's a I relate to people. மீன் விளையாட்டு தண்ணி வச்சிருவோம். பீரோ வந்து வாங்கி கொடுத்து இதெல்லாம் அங்கே வைக்கிற மாதிரி பண்ணலாம். நிறைய எடுத்தால் வைக்கிறது இடம் இல்லை. அதான் அவங்க அது நோட் பண்ணிட்டாங்க. அடுத்த தடவை அது வந்துடும். சாப்பாடு தட்டு கேட்டீங்க நியாயம். Spontaneous applause. Probably now Gautam, we have put a ceiling. இங்கேருந்து ட்ரைனிங் பண்ணலாமா? இங்கேருந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சு எந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி எத்தனை பேர் போயிருக்காங்க?
வீட்லயே பண்ணி அவங்க கொடுத்து சம்பாதிச்சிருக்காங்க. Unfortunately, space. I mean, we can get the donation of machines, but no space. Yeah, some of the machines are donated. Factory போனா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வந்து 800 தான் வீட்டுல பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 30-40 ரூபாய் சம்பாதிப்பாங்களா வீட்டுல? இந்த பார்டர் அடிக்கிறது இது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க. 30-40 ரூபா வருமா? ஒரு ப்ளவுஸ்க்கே 20 rupees இந்த ப்ளவுஸ் ஏன்னா இந்த ப்ளவுஸ் இன்டர்வியூ தெரியுங்களா? எல்லாம் எல்லா மாடலும் ஆக்ஷனா இருக்கணும்ங்கறாரு. இப்போ வந்து இங்க பவர் மிஷின் எங்க இருக்கு? You also have one power. எல்லா மாடலும் Only the end. They got together. They're really skilled. அதனால 10 வயது பையன் This is the first time in the village we are starting in Tamil Nadu. Thank you. நீங்க என்ன பண்ணீங்க பண்ணிட்டு சொல்லணும் என்ன அவர் நம்மள பார்த்து போட ஆமா 2 பேர் இருக்காங்க 4 6 I believe one of the is 10,000 model maybe first time we have it later on 1,000 நான் சொல்லுகிறேன் I want your help. இல்ல இப்போ 3 பேர் இருக்கு. ஒருத்தர் போயிட்டு meet Shankar. Hello, Shankar. We know your father. Your father is a member of our Shankar is son of Subramaniam company, grandson. Totally Ramurthi's son. Why I interest the job is they'll take care of the building for another 10 years without any cost. சுமதி இந்த ஒரு கொஞ்சம் வந்துருங்க. Any defect that comes in the building next year, you can contact him and you do it. Maybe. That's right. Ah, Cousin, I say. wow. So we are getting. We have chosen the best contractor for this. You'll be here in February, Charik. So you don't have to spend much time now. Very good. With the scissors. With the scissors and No, scissors at our cost. Squeeze in any place. You know, photo Come. You can come to the side also, no problem. Benji, Ramesh Rao has agreed for diamond-studded scissors because it is in your ear. Tell you, these people are. வாங்க சார். அவர் தங்கம் இருக்காரு. இத வேணா ஒரு நிமிஷம் அத என்னடா வல்லியன் காத்துட்டு இருப்பாங்க. அது
வெங்கடேஷ் நான் சொன்ன மத்தியில் அந்த காஃபி விஷயத்தில் உன்னை மாசி எதுக்கு நான் முதல்ல அமிச்சேன்னு கேட்குறேன். மெட்ராஸ் ரோட்டரி சங்கங்கிறது இந்த மாதிரி நம்ம உலகத்தை ஃபுல்லாக சீர்திருத்தம் பண்ண முடியாது, உலகத்தை எல்லாத்தையும் எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்துட்டு ஒரு 40 குழந்தைகளை இங்கே அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதை சிறப்பாக பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்புன்னு ஒன்று கொடுத்து ஒரு ஒகேஷன், அதாவது எப்படி நம்மளாலையும் முன்னால் வர முடியும், எப்படி நம்மளும் ஒரு வேலையை கற்றுக்கலாம் அப்படின்னு பண்ணி உங்களை எல்லாரும் ஒரு பெரிய வேலையில் உங்களை ஈடுபடுத்தி உங்களை வாழ்க்கைக்கு முன்னால் கொண்டாடுனாக்க அவங்க ஏதோ தங்கள் வீட்டுக்காக பண்ணுற மாதிரி இல்லை, அதை விட மேலாக பண்ணணும்னு நினச்சி இதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தங்கள் வீட்டை ஒண்டி கவனிக்கல, தங்கள் பிள்ளை வீட்டை ஒண்டி கவனிக்கல, ஊரும் உலகம் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்கணும்ன்றாங்க. நான் போல இந்த சங்கத்தை பற்றி ஒன்று சொல்லுங்க, ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அவங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இது பண்ணி காட்டினாங்கன்னா இன்னும் இதே மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்கு இந்தியாவில். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் வரும், உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் இதில் பெரிய முக்கியமான சமாச்சாரம். அதனால இந்த இடத்துக்கு நான் முன்னால் வந்ததில்லை. இங்கே இவ்வளோ அதாவது 2 மணி நேரம் மெட்ராஸ்லேருந்து ட்ரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இவங்கெல்லாம் பண்ணணும்னா இவங்களெல்லாரையும் பாராட்டணும். உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வேற அவங்க ஒன்றும் கை மாற்றா இதை ஒன்றும் எதிர்பார்க்க நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னால் வந்தீங்கன்னா அதே நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற பெரிய கைமாற்று. இதோட இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ இதாக அங்கே வெளியில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இந்த பயமாக இவ்வளோ பாவமாக இவ்வளோ மயம் இருக்காங்க. ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ இங்கு வந்திருக்கும் கவர்னர் சாரி அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும், இங்கு பணிபுரியும் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களுக்கும், என் அருமை மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நான் பல வருஷங்களாக இங்கு வந்து போயிருந்தாலும் வருஷம் நாம் முன்னேறி வருகிறோம். பல புதிய வசதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் என்னென்னவோ பண்ண வேண்டும் என்று நாங்கள் வரும்பொழுது பேசி முடிவெடுத்து இதற்கான வேலைகளை செய்ய நாங்கள் ஆயத்தமாக வந்துள்ளோம். நீங்கள் உங்கள் காரியங்களைப் போல உங்களை நன்றாக படித்து நன்றாக விளையாடி நல்ல ஆரோக்கியமாக இருந்து நல்ல வழியில் வந்து இந்த நாட்டுக்கும் இந்த பாய்ஸ் டவுனுக்கும் பெருமை தேடி தருமாறு நடந்து கொள்ளுமாறு கேட்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்குமே நான் முதற்கண் வணக்கம். நமது ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களுக்கும் மற்றும் நமது பிரசிடென்ட் அவர்களுக்கும் நமது பாய்ஸ் டவுன் சேர்மன் அவர்களுக்கும் இங்கே வருகை இருந்திருக்கும் அனைத்து ரோட்டரி மெம்பர்களுக்கும் பாய்ஸ் டவுன் சார்பாக முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல சிரமங்களுக்கு இடையிலும் தங்களது நேரத்தை பொருட்படுத்தாமல் நமக்காக இவ்வளவு தூரம் வந்து நமக்காக சேவை செய்கின்ற அனைவரையும் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று அதே நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சாருங்கிட்ட சொல்லலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு, ஏன்னா நாங்கள்லாம் இந்த கிளப்லேருந்து வந்திருக்கோம். கவர்னர் வந்து நம்மளெல்லாம் எல்லாருக்கும் மேலே இருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா யாராவது ஒரு அவங்கள கரெக்டாக பேசல அப்படி பயமுறுத்தாங்க. நல்லா வசதியாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, யாராவது பையன் சும்மா தைரியமா பேசுறீங்க. ரோட்ல மாட்டாத பேசுறதே இல்ல. நன்றி அர்ஜுன். அர்ஜுன் பிரதர் மானிட்டர் வந்தாங்க. அந்த மானிட்டர் இங்கே நமக்காக வருகை தந்திருக்கும் ரோட்டரி சங்க கவர்னர்களுக்கும் மற்றும் ரோட்டரி சங்க சேர்மன் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி சங்க நபர்களுக்கும் என்னுடன் கல்விப்புலம் இங்கே எங்களை அண்ணனை போல பாதுகாத்து வரும் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடன் கல்விப்புலம் மாணவர்களுக்கும் என் முதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு 7 வருடங்களாக படித்துக் கொண்டு வருகிறேன். 6 முதல் இந்த வருடம் 12ஆம் வகுப்பு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கொள்கிறேன். நான் 7 வருடங்களாக இந்த பாசோடியிலிருந்து படித்துக் கொண்டு வருகிறேன். எனக்கு தேவையான கல்வி உதவிகளும் மற்ற சீருடை உதவிகளும் சீருடை துணி உதவிகளும் இங்கே பாசனம் மூலமாக நான் பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் படித்து வருகிறேன்.
இதே போன்று இல்லாமல் மேலும் நம்ம நன்றாக படித்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தர வேண்டும் என்று மாணவர்களிடம் நம்ம கேட்டுக்கொள்கிறேன். இத்துறையை சென்று எந்த ஊர்ல வந்திருக்கேன், அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க, என்ன சொல்லுங்க. எனது பக்கத்தில் அமர்வு கிராமம். எனது அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. எனக்கு கூட பிறந்தவர்கள் 3 பேர். என்னோட தம்பியும் இங்கே தான் படிக்கிறான், 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் வந்து 12ஆம் படிக்கிறேன். தற்பொழுது உங்களுக்கு குட் நியூஸ் என்னன்னாக்க நம்ம கவர்னர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பிஸ்கட் கொண்டு வந்திருக்காங்க. அதை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் வெவ்வேறு கிளாஸ்ல படிக்கிறீங்க. சில பேர் வீட்டுல வராங்க. எல்லாமே நீங்க இங்கே தான் படிக்கிறீங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த இதுல வேற ஏதாவது நாங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதையும் உங்களுக்கு சொல்லலாம். நீங்க உங்களை கண்டு யாரையும் வந்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நாங்க இங்க உதவி பண்ண மாட்டோம். நீங்க சொன்னா தான் தெரியும் ஏதாவது பண்ணலாமா என்ன. உங்களுக்கு இப்போ புஸ்தகம் இல்லை, ஸ்கூலு இல்லை, டீச்சர், டிவி, இப்போ கம்ப்யூட்டருங்கிறாங்க. இப்போ 10ஆம் கிளாஸ் இந்த கொஞ்சம் இப்போ படிக்கிறது 11ஆம் கிளாஸ்ங்கிறாரு. கம்ப்யூட்டரை பற்றி யாராவது வந்து சொல்லலாமா? இல்லை கேம்ஸ்க்கு யாராவது வந்தால் நல்லா இருக்குமா? இங்கே கிரிக்கெட் விளையாடுறான்னு சொன்னாங்க. இப்போ ஏதாவது ஒரு கிரிக்கெட்டர் ஒரு நாள் இங்கே கூட்டின்னு வந்தால் நல்லா இருக்குமா? இதெல்லாம் நான் சஜஷன் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் நல்லா இருக்கும்ல? யாராவது 2 சஜஷன் சொல்லுங்களேன். ஏன்னா அப்போ நான் இவங்ககிட்ட போய் நாளைக்கு உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. அது எங்க டீம் பாய்ஸ் டீம். வேற யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. கிரிக்கெட்டா? யார் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்? ஸ்ரீலங்கா எல்லாம் அவங்க நல்லா இருப்பாங்க. ஜெயசூர்யா. இப்போ தொகையில என்ன மாதிரி தொகையில நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன தொகையில போகணும்னு நினைக்கிறீங்க? +1 சயின்ஸ் குரூப். ரொம்ப நல்லது. நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசை இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். நல்ல மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கணும். ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு கொள்ள இருக்கும். அதாவது வாழ்க்கையில சும்மா நம்ம இதுதான் இது பண்ணணும் அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம இதுல நம்ம அது ஆலமரம்னா மற்றவங்க கேட்டுக்கிறோம். என்னமா இது ஆலமரமா இல்லை வேப்ப மரமான்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால எப்போதும் நமக்கு தெரிஞ்சதை விட்டுறாதீங்க. ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு பாருங்க. நிறைய பேர் இப்போ மெட்ராஸ் இந்த மாதிரி பெரிய இடத்துலாம் போய் அதெல்லாம் படிச்சவங்க தான். ஆனா இந்த இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் நான் கிட்ட கேட்டேன், இப்போ இங்க பயிரிடுறாங்க அந்த மாதிரி கலையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் பஞ்சாப்ல டிராக்டர் ஓட்டுறவங்க ஏற்கனவே பண்ண டிராக்டர் ஓட்டுறாங்களா? ஏன்னு கேட்டா நீங்க டாக்டர் ஆகியோ இன்ஜினியர் ஆகியோ போய் சம்பாதிக்கிறத விட பஞ்சாப்ல இருக்க விவசாயம் பண்றவங்க அவங்கள விட கூட சம்பாதிக்கிறாங்க. அதனால அங்கதான் போய் சம்பாதிக்கணும் இல்லை. அதனால நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லலாம். நம்ம இங்க இருந்தோம் நம்ம நல்லா முன்னேறி நம்ம தொழில் பண்ணி நம்ம கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ விவசாயம் பண்ணையோ பஞ்சாப்ல இருக்க பார்மர் மாதிரி நம்மளும் இங்கே ப்ராஸ்பரஸா இருக்கலாம். தெரியுதா? அதனால எல்லாரும் சில பேர் டாக்டராக இன்ஜினியர் ஆங்க. பட் இந்த தொழிலையும் விட்டுக்கூடாது. இந்த தொழில எல்லாருமே போயிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அரிசி கூட கிடைக்காது நாட்டுல. இந்த ஊர்ல இப்போ டாக்டர் ஆகி ஒண்ணுதான் பண்ணுங்க. உள்ள பண்ணாதீங்க. மெட்ராஸ் வராங்க. இந்த ஊர்ல பண்ணுங்க. உங்களுக்கு அதை விட நல்ல வாழ்க்கை இருக்கும், திருப்தி இருக்கும், இது இருக்கும். இப்போ எல்லா நிறைய சின்ன ஊர்லாம் போறேன். நானா 71 ஊர் கிளப் இருக்குது. இப்போ வேலூர் பக்கத்துல சின்ன கிராமத்துலாம் போறோம். அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க படித்தவங்க டாக்டரோ ஸ்கூல் டீச்சரோ இல்லை காலேஜ் ப்ரொஃபஸரோ நல்லா இருக்காங்க. நல்லா அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம சேவை பண்ணாதான். இப்போ டாக்டர்னாலும் சேவை பண்ணுறாரு, இன்ஜினியர்னாலும் சேவை பண்ணுறாரு. இப்போ ஃபார்மர்னாங்க இப்போ குடியானவங்கன்னா அவங்க இப்போ நமக்கு சாப்பாடு வளர்க்கலன்னா முடியாது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? பஞ்சாபில் சொன்ன மாதிரி பஞ்சாப்லையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி சில பேர்லாம் இப்போ மாந்தோப்பு வச்சுருக்காங்க. சில இவங்கெல்லாம் அதே ஒரு பெரிய பிஸ்னஸ். அதில் அவங்க லட்சமாக வருது.
அதனால ஒன்று நமக்கு தெரிஞ்ச கலையை நமக்கு தெரிஞ்ச இடத்த விட்டுறக்கூடாது. இன்னொரு இடத்துக்கு போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால எந்த தொழில் பண்ணாலும் வெறும் தச்சு தொழில் பண்ணால் கூட ஒரு கார்பெண்டராக விட நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறோமா அந்த பெருமை இருக்கணும். இதுதான் பண்ணுறாரு எப்படி இருந்ததுன்னா என்னன்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லா தொழிலையும் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் தான். இப்போ எனக்கு சமைக்க தெரியாது, அதனால எனக்கு எப்போதும் ஒரு சமையல்காரனை பார்த்தோன்னா எனக்கு பெரிய அட்மிரேஷன் தான். 2000-3000 பேருக்கு ஒரு கல்யாணத்தில் அவங்க சமைச்சு போடுறாங்கன்னா நம்மளால் அது முடியாது. அதுமாரி நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஓணும்னு அது நல்லா கிளியராக யோசிச்சிருக்கீங்க. அது நம்மளால் முடியும்னு என்றைக்கு நினைக்காதீங்க. இவங்க வரவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களால எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட முடியாது. ஆனால் ஒன்று உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட், அதாவது உங்களுக்கு ஒரு ஊக்கம்னு இருக்க அதை நிச்சயம் கொடுக்க முடியும். எல்லாராலையும் உடனே பணத்தை கொடுத்துட முடியாது, இல்லை எல்லா சாமான்லாம் வாங்கி கொடுத்துட முடியாது. அது எங்கள் பிள்ளைகளுக்கே எங்களால் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் ஊக்கம் கொடுக்க முடியும், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கொடுக்க முடியும். அதனால் தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் பெரிய நம்ம ஊரில் ஆனால் எல்லாரும் இந்த டாக்டர் இன்ஜினியர் அதை ஒன்றே நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய வேலையும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்னாவும் இருக்கலாம். இப்போ சொன்னார் டெண்டுல்கரை பார்க்கணும். டெண்டுல்கர் என்ன பண்ணுறாரு? அவர் 24-25 வயசில் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருக்காரு, எவ்வளோ பேசுகிறாரு, எவ்வளோ நல்லா இது பண்ணுறாரு. அதுக்கு டெக்னிக் வேணும். கிரிக்கெட் விளையாடுறது என்ன நம்ம மாட்டில் ஒரு மட்டையை பூச்சி அடிக்கிறது இல்லையா? அதுலேயும் நிறைய சமாதானம் இருந்தால் எப்படி இது பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி டென்ஷனை தாங்கணும். 40,000 பேர் உக்காண்டு இந்த பால் அடின்னு கத்துறாங்க. அவர் அதில் உணர்ச்சி வச்சு பிடிச்சிட்டு அடிக்க போனாருன்னா அவுட் ஆகிடுச்சுன்னா என்ன பூன்னு சத்தம் தான் அவனை திரும்பி போகணும். அதேமாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு நிதானமாக இருக்கணும். அதனால் டெண்டுல்கர் எப்படி எக்ஸைட் ஆகாமல் இருக்காரோ நீங்கள் எல்லாரும் அடிங்கன்னு எல்லாரும் கை தட்டுவீங்க. அவர் அப்போ அடிக்க போனாருன்னா அவுட் ஆகிடுவார். அதே மாதிரி தான் லைஃப்பும் மற்றவங்களுக்காக பண்ணாமல் நமக்கும் ஒரு கொள்கைன்னு ஒரு ஊக்கம்னு இருக்குது. நம்மளும் ஒரு இது மாதிரி பண்ணணும். ரைட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆள் எடுத்தா 2 பேர் எடுத்துக்கோங்க. 2 பேர் எடுத்துக்கோங்க சார். Wonderful. Which had a cost of 63,000 rupees. Renovation. That's a showroom. அப்படியே பிடிங்க. சீக்கிரம் 1 மினிட்ல இருக்க முடியாதுப்பாங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் நீங்க ஒண்ணு இங்க இருக்கணும். கொஞ்சம் ஒண்ணு சாரி ஒண்ணு சாரியா இது ராவ் வாங்க ராவ் அது நல்லா இருக்கும். கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க. ராவ் கொண்டு பா. மூணாவது அந்த அங்க வாங்க ராவ் அங்க நல்லா வைங்க. ஸ்ட்ரைட்டா வைப்பா. அந்த பிளாக் வை. கொம்பு ஒண்ணு வைக்கணும். அப்படியே அந்த ஓவரால் வேக் காமிச்சு போடுங்க. நீங்க போடுங்க சார். தம்பி நீ தள்ளி வா. பேச தூக்குங்க சார்.
தேங்க்யூ வாங்க எடுங்க பிரசிடென்ட் வந்திருக்காரு சங்கர் வாங்க தேங்க்யூ தாண்டி போடுது தண்ணி போடுது சுப்பிரமணியனுக்கு கொடுப்பாங்க கவனம் வந்துட்டு சார் கவனம் சார் போடுங்க போதும் போதும்பா தம்பி தேங்க்யூ வேண்டாம் வேண்டாம் அங்க அது இதை காமிச்சு போடுவோம் லேண்ட்லாம் அங்க நான் பிளான்ல காமிக்கிறேன் சார் சார் இந்த லேண்ட் எடுத்துங்க சார் சார் இல்ல போடு அது அதான் லேண்ட் எடுத்துருங்க உள்ள லெஃப்ட்ல எடுத்துங்க அதுதானே அவ்வளோதான் No, we sell it. We have to make it. அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறீங்க இடம்னா ஆடுங்க என்ன பண்ணுறேன் வயிறு கொண்டாந்துருவா என்னங்க இல்லையா So 34.7 acres, 11 இருக்குது. This is where we have done the back. Now where we are is here. Where we are is here. Okay. Unfortunately, because the rain. Sorry, I am not able to take you. This is the entire channel. It's stream. The stream, the Jagger stream, they are where we stop. This is a well we have. We have constructed a number of watersheds, stored the water and cultivated paddy and paddy here. And this is number 17. What we are going to do is, we are going to, this is a high level land. So what I am trying to do is, we are going to water 100 tamarind trees. Tamarind trees are all hole panni, they have made the inorganic soil and organic soil is there. The blasting the soil, disintegrating panni. They are going to have tamarind trees, and tamarind trees will produce about 50,000 rupees per year after 3 years. And these are the chances of 17 Now, when the building, school building is ready, maybe in March, April, I'll bring you. At that time, we'll have this literally sheet. Jungle stream la ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் போய் பார்த்தேன். 30% செல்லுது We do not go for this down store and all that. உள்ள வந்துட்டு இருக்கும் இங்க போடா. பாத்து பாருங்க வெஜிடேரியல் நான் 20 சாப்பாடு. மூணு நேரம் இருக்கா? கூப்பிடுறேன் சார். நீங்க டிரைவர் கூட என்னது பெரியவங்களும் We are now ஒரு poultry farm இது பண்ணி one hotel is donated 1 lakh சொல்லிருப்பாரு 1 lakh and we are also planning Poultry farm, sheep farm எல்லாம் நீங்க பிப்ரவரியில வரும்போது நம்மள தான் எல்லாரையும் அதுல poultry farm இருக்கு ஒரு கோழி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்புறம் we need some money for expanding this cow shed also and buffalo shed also. But the problem is there is only one bull to sell. அது என்னாச்சுன்னா பஃபலோல இப்போ ஸ்னோ போட் பஃபலோ நல்லா சைலண்ட்
பாலெல்லாம் இங்கே செலவு பண்ணிருந்தா இது கொடுக்குறாங்க பால் இது பாலெல்லாம் முடிச்சிடலாம். Chairman and eminent directors, members and officials of Rotary Club of Madras, it is a great pleasure for me to give a all welcome in this cordial atmosphere. On behalf of the staff members, students, PTA, Parents Association and Building Committee and villagers, I once again welcome you all on this occasion. Sir, it is a backward area. The parents are financially weak and economically backward. In spite of that, they are sending their children to school. We, the teachers, are striving hard to improve the standard of education and betterment of the children. There were lack of foundation facilities like water, compound wall, classrooms. Our esteemed Rotary Club helped us to construct a portion of the wall and provided drinking water tank with a submersible pump and 3 classroom buildings. With the gracious contribution of the Rotary Club, we are going to construct a first floor on the same building. No doubt we have done these things for welfare of the children. It is my duty to say thanks to the Rotary Club of Madras at this moment. With this availability of funds and facilities, we are doing our best to raise the tone of our institution. I thank you one and all for coming over here to stand with us. Thank you. I would request the governor to say a few words to the students. Thank you. இந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டர் அவர்களே, தலைவர் பெஞ்சமின் அவர்களே, வந்திருக்கும் PTA பெரியமுக்களே, நண்பர்களே, ரோட்டரி நண்பர்களே, இங்கு இருக்கும் இந்த மாணவிகளே, எனக்கு இங்கிலீஷ்ல அவ்வளவு பேச வராது, தமிழ்லயும் பேச வராது, அதனால தமிழ்லயே பேசுறேன். அவர் ஹெட்மாஸ்டர் இங்கிலீஷ்ல பேசினால் நான் இப்ப தமிழ்ல பேச போறேன். முதலாவதாக இங்க இந்த ஸ்கூல்ல வந்து பார்க்கணும். நாங்க சரி ஏதோ ஒரு சின்ன ஸ்கூலா இருக்க போகும். இங்க மெட்ராஸ்ல இருந்து மெட்ராஸ் ரோட்டரி சங்கங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் இங்க இருந்து கார்லயோ பஸ்லயோ வந்து இவங்க என்ன இது பண்ணிருக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். இந்த பாய்ஸ் தான் ஒன்று அழைச்சிட்டு போனாங்க. பிரமாதமான ஒரு அமைப்பு. யார் யாரால முடியாதோ அவங்க அங்க தங்கி இருந்து வசதி பெற்று இது பண்ணணும். அவங்களோட ஸ்கூலுக்கு என்ன பண்றாங்க அதை போய் பார்க்கலாம். நாங்க சரி இவங்க 35 பேர் இருக்காங்க, 40 பேர் இருப்பாங்க. ஏதோ வந்தாக்க இங்க எவ்வளவு ஒரு ரோடு ஃபுல்லா பார்த்தா நிறைய மாணவிகள் போயிட்டு இருந்தாங்க. ஏன் இவங்க போறாங்க? அதுதான் ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயம். இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிளாஸ் ரூம் கிடையாது. இவங்கெல்லாம் வெளியில உட்காந்து படிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு மழை இருக்கிறதுனால ஸ்கூல் நடத்த முடியாது. இந்த நாட்டுல படிப்பு இல்லைன்னா அதுதான் இருக்கிறதுலயே கொடூரமான விஷயம். இப்போ அதுவும் கேர்ள்ஸ் சாய்ஸ் தான் பெண்களை சொல்றாங்களே. இந்த நாட்டுல உண்மை என்னன்னா இன்னைக்கு 80% பெண்கள் 5 வருஷம் தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால இங்க இருக்கிற பெண்கள்லாம் நீங்க அதை ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வசதி குறைவா இருக்கலாம், ஆனா நமக்கு ஆர்வம்